ஹாய் ஹலோ நண்பர்களே, இது புதிய பரிமாணம் வழங்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி. நண்பர்களே, பல்வேறு தலைவர்கள் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை ஒவ்வொரு வாரம் நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு ஆளுமை, இன்றைக்கி ஒரு தலைமை ஆசிரியர். இன்றைக்கி பள்ளி அப்படிங்கிறது மிக முக்கியமான மக்களுடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் பங்களிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி பல்வேறு பெயர்கள் வந்தாலும் சரி, சில பள்ளி ஆசிரியர்கள், தனிப்பட்ட முறை ஆசிரியர்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், அவருடைய சொந்த தனி முயற்சிகளால், அன்பால், ஆர்வமால், கல்வி திட்டத்தினுடைய செயல்பாடுகளால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிறைந்த ஒரு இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி இடம் பிடித்த ஒரு தலைமை ஆசிரியர் தான் நம்ம சந்திக்கிறோம். இவர் மதுரை புதூர் அல்லமீன் அரசு உதவி பெறும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாசிப்பாளர், கவிஞர், இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளர், நிறைய விஷயங்களை மாணவர்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறோம். அவர் தான் ஷேக் நபி அவர்கள். மீண்டும் வாழ்த்துக்கள் சார். ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு உங்கள் பள்ளி மாணவர்களை நீங்கள் தயார்படுத்துகிறீங்க, அது ஒரு பக்கம். சரி, பெரும்பான்மையான பள்ளிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6000க்கு மேற்பட்ட பள்ளிகள் இன்னைக்கு பொது தேர்வு சந்திக்க இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக ஒரு அட்வான்ஸாக புளியை பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் நிலைமையில் நீங்கள் இருக்கிற ஒரு சூழலில் பொதுவாக இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? அது நல்ல கேள்வி சார். இப்போ நீங்கள் வேட்டைக்காரன் சொன்னீங்க. நான் வேட்டைக்காரன், நான் ஒரு தோட்டக்காரன். ஒரு மாணவருங்கிறது பலவிதமான மலர்கள். அந்த பலவிதமான மலரக்கூடிய தோட்டம் தான் ஒரு பள்ளி அப்படிங்கிறது. ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். அப்போ நம்ம நிறைய பார்த்துருக்க நேரம், இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டோம்னா ஒரு ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இதெல்லாம் முடியும். இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்தால் காப்பாற்றினான்னு டாக்டர் சொல்லுவார், கோல்டன் ஹவர்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு வார காலத்தில் தான் ஒரு வாரப்பத்திரிகையே தயாராகுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தில், இந்த நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒலிம்பிக்கில் ஒரு மில்லியன் ட்ரில்லியன் செகண்ட் கேப்பில் ஒரு பதக்கமே இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கு. நமக்கு வர வேண்டிய பதக்கம் அடுத்த ஆளுக்கு போயிருக்கு. அப்போ நம்ம இருக்கக்கூடிய நேரங்களை நம்ம கணக்கிட்டு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே, அதை நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டாலே, ஒரு வடிவம் கொடுத்து அதை நம்ம சரியாக்கிட்டாலே, நம்ம கண்டிப்பாக அனைத்து பள்ளிகளும், அனைத்து தலைமை ஆசிரியர்களும், அனைத்து ஆசிரியர் மக்களும் இந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்ளலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நல்ல இலக்கை அடையலாம். கேட்சதையும் 1-2 குறைஞ்சா கூட நம்ம கண்டிப்பாக அடையலாம். ஒரு ஸ்ட்ரெச்சர் கேட்குறேன் சார். நான் இப்போ கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் முயற்சி செய்கிறதுங்கிறது, நீங்கள் என்னதான் நீங்கள் பண்ணாலுமே மாணவருடைய அதிகமான ஒரு பழக்கம் நெக் ஆஃப் டைம், அந்த 2 மாதம் தான் அவங்களுடைய தயாரிப்பவே இருக்கும். ஆனால் 10 மாதங்கள் ரொம்ப லிபரலாகவே போயிருப்பாங்க. 8 மாதம் வரைக்கும், 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் லிபரலாக போவோம். 2 மாதம் வரைக்கும் தான் ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. இது இயல்பு, நிறைய இது இருக்க வேண்டியதாக இருக்கு. அதே நேரத்தில் பள்ளிகளும் அதே மாதிரி தான் அதை கவனம் செலுத்தக்கூடாது. எப்படியாவது கொடுத்து ஒரு தேர்ச்சி விதத்தை காட்டிடணும்னு. ஆனால் இந்த தேர்ச்சி விதங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதாவது நார்மலான அப்நார்மல் ஸ்டேஜ் இந்த காலம். இப்போ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம்னா, நீங்கள் கொடுத்த இந்த மெட்டீரியல் தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியதாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சர் மெட்டீரியல் நீங்கள் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி இது. நாங்கள் மெட்டீரியல் எல்லா பாடத்துக்குமே நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ +2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பாடங்கள் இருக்கோ அத்தனை பாடத்துக்கும் எங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது. அதை வினாக்கள் அடிப்படையிலையும் 1 மார்க் கேள்வி, 2 மார்க் கேள்வி இப்படிலாம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் பிரித்து தயார்படுத்தியிருக்கோம். இதை மற்ற பள்ளிகள் கேட்டால் கூட அது நம்மளாக கொடுத்துட்டோம்னா அது பெருமையடைய ஆயிரும். அது மற்ற பள்ளிகள் நம்ம கேட்டால் கூட நம்ம அதை கொடுக்கறதுக்கு ஒரு காப்பி கொடுத்தாலும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அது கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். எல்லாத்த விட எல்லா விஷயமும் புஸ்தகத்தில் இருக்கு. அப்போ யார் ஒருவர் புஸ்தகத்தில் முழுமையாக நுழைகிறாரோ அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் கிடைச்சோம். இது ஒரு பெரிய தமிழ்நாடு பூரா ஒரே புஸ்தகம் தான். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ எல்லோரும் நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் நம்ம கவனமாக செலுத்தினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ள தகவல்லாம் கிடைச்சிடும். நம்ம ஈஸியாக எல்லா மாணவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துடலாம். மெட்டீரியலை பொறுத்த மட்டுக்கு புஸ்தகத்தில் தான் எல்லாமே எடுக்கிறோம். நம்ம ஒன்றும் இதுக்குன்னு புதுசாக புது முயற்சிலாம் கிடையாது. என்ன ஒரு தேடல் இருக்கு, அவ்வளோதான்.
ரெண்டாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு நாடல் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஒன்றை தேடி போகணும். அதாவது மாணவ செல்வங்கள் இளங்கன்று பயமறியாது. அந்த இளங்கன்று அப்படி தான் இருக்கு. அவனுக்கு தேர்வுன்னு சொன்னால் கூட அவன் அந்த கவனத்துக்கு வரமாட்டான். அப்போ அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து செம்மைப்படுத்தி கொண்டே வரணும். செம்மைப்படுத்துறது எப்போ சாத்தியம்னா, நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்த சொல்லணும்னா செம்மைப்படுத்தவே முடியாது. நீங்கள் நிகழ்வுகளை சொல்ல சொல்ல, கஷ்டங்களை சொல்ல சொல்ல, அனுபவங்களை சொல்ல சொல்ல, உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை சொல்ல சொல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல சொல்ல, எறும்பு ஊற கல்லும் தேயும். இவனும் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிச்சு நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து கொடுப்பான். இப்போ கற்பித்தல் முறையில் பல விதங்கள் இன்னைக்கு வந்து சொல்லப்படுது. அரசும் வந்து ஆடல் பாடல் முறையிலலாம் கற்பித்தலை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அரசும் வந்து நிறைய இடங்களில் வந்து சொல்லப்படுது. அதை வந்து அரசுடைய தொலைக்காட்சிகள்லையும் அதெல்லாம் கொண்டு வர விஷயம் கல்வி தொலைக்காட்சி கொண்டு வரலாம். இது வந்து வழக்கமாக இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எப்போன்னா, அந்த பாடல் வகுப்புல இருந்து அந்த 2வது 3வது வகுப்போட அந்த ஆடல் பாடல் அந்த விஷயங்கள் எல்லாம் நின்று போகக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்குறோம். நீங்கள் உங்கள் பள்ளியில் ஒரு 5வதுக்கு மேலேயே அந்த அந்த ஆடல் பாடலுடைய அந்த பாடங்களை பாட வழியிலையும் பாட்டு வடிவிலையும் நீங்கள் கொண்டு போகிறதா? கண்டிப்பாக எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதை பண்ணக்கூடிய. ஆமாம். இது எப்படி இது மாணவர்களுக்கு அது எப்படி போய் சேருது? அது கரெக்டாக போய் சேருது? அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாடல் மூலமாக சொல்லும் பொழுது பொதுவாகவே பாடலுக்கு வந்து ஒரு சக்தி உண்டு. அந்த பாடல் மூலமாக சொல்கிறப்ப ஒரு லேசான முறையில் மாணவர்கள் மனதில் வந்து பதியும். நீங்கள் கடற்கரை ஏரியாக்களில் பார்க்கலாம், பெரிய போட்டு வெளியே நிற்கி அதை தண்ணிக்குள்ளே இறக்குவாங்க. அப்போ அதுக்கு ஒரு பாட்டு ஏலோ ஏலோ அப்படின்லாம் பாட்டு பாடி அந்த எதுக்கு பாடுறோம்னா, அந்த பாடும் பொழுது முதல்ல களைப்புங்கிறதுக்கு தெரியாது. ஒரு விஷயம் பெரிய மலைப்பா இருக்கிற விஷயம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ஒரு ரைமிங்கில் சொல்கிறது, அல்லது எதுகை முனையோட சொல்கிறது, ஒரு பாடல் வடிவத்தை சொல்கிறது, ஒரு நாடக பாணியில் அதை சொல்கிறது, இப்படி ஒரு கவிதை மூலமாக அதை சொல்கிறது, இப்படிலாம் நம்ம சொல்கிறப்ப என்ன வந்துக்கிட்டு அது மாணவர்களை வந்து எளிதாக வந்து சென்றடைய இப்போ உள்ள மாணவர்கள் அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ யாருமே வந்து பாடமாக வந்து ஏற்றுக்கிறது மாணவர்களே தயாராக மாணவர்களுக்கே இப்போ அப்படிலாம் தேவைப்படுது. ஆமாம், திரைப்பட பாணியில தான். ஆமாம், இன்னைக்கு ஒரு ஆசிரியருங்கிறவரு கிட்டத்தட்ட அவர் ஒரு நடிகர் மாதிரியே மாறிடணும். அவர் பாடணும், பேசணும், எல்லாமே பண்ணணும். அப்படிலாம் பண்ணா தான் நீங்கள் மாணவர்களை வந்து நம்ம கவர முடியும். ஆமாம் ஆமாம், உண்மையிலே பெரிய ஒரு விஷயம் சார். அது உண்மை தேவையும் கூட. ஆமாம், உளவியல் ரீதியா எந்த மாணவன் எதை நோக்கி பயணிக்கிறானோ அவனோட பயணிச்சாதான் போக முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து 60-50 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவம். அது நீட்சி இது வரைக்கும் வந்துட்டே இருக்கு. பொதுவாகவே வந்து பிற நாடுகளோட நீங்கள் பின்லாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க 7 வயசு வரைக்கும் முன்னாடி ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அனுப்புவோம். ஆனால் அங்கே முறை வெறும் விஷுவலேஷன் அப்படிங்கிறது தன்னிச்சையான செயல்பாட்டு முறைகளும் விரும்பிய பாடங்கள் அவங்க படிக்கிறதுக்கான உரிமையும் ஒரு விஷயம் இருக்கக்கூடியது. அதை நான் இந்த உலக லெவலில் முதல் இடம் கல்வி அப்படிங்கிறது பின்லாந்து தான் இருக்குது உலக லெவலில். ஆமாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவுடைய கல்வி முறை மனப்பாட திட்ட முறையில் இருக்கு. இப்போ ஒரு 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 தலைமை ஆசிரியரோ அல்லது ஒரு ஆத்தரோ அது எழுதக்கூடியவரோ அவர்களுக்கு ஒரு திட்ட வடிவம் இருக்கும். இந்த கல்வி திட்டத்தில் மாற்றங்கள் இப்படி கொண்டு வந்தால் இப்படியான வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் கேப்புக்கு தகுந்தா போல மாறும்னு சொல்லிட்டு ஒரு திட்ட வடிவம் அவங்களுக்கு வரும். அப்படியான ஒரு திட்ட வடிவம் உங்களிடம் இருக்கிறதா? அதாவது திட்ட வடிவம் எங்களுக்கு இருந்தாலும் சார், இதை வந்து செயல்படுத்துறது வந்து அரசு தான் செயல்படுத்தணும். நான் ஒரு தலைமை ஆசிரியருங்கிற தனிப்பட்ட ஷேக் நபி அப்படிங்கிறவருக்கு பின்னாடி வந்து ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்னு இருக்காங்க. ஷேக் நபிங்கிறது ஒரு அணியினுடைய தலைவர், அவ்வளோதான். அப்போ களப்பணி ஆற்றக்கூடியது ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்கள்ட்ட வந்து எங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட நல்ல செயல் திட்டம்லாம் இருக்குது. நானும் சில செயல் திட்டங்களை வந்து சொல்கிறது, இதை இப்படி பண்ணி இப்படி நடத்தினா நல்லா இருக்கு. நான் இப்போ கேட்டது தமிழக கல்வி முறை செயல்பாட்டு முறையில் உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் உங்கள் விஷனில் இதுக்கான மாற்றங்களுக்கான வித்துகள் ஏதும் இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக மாற்றமான வித்துகள் இருக்குது. இப்போ உள்ள நம்ம கல்வி முறை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மாற்றணும், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பயணம். கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமாக செஞ்சிட முடியாது. இதுக்கு ஒரு குழு அமைச்சு அது மூலமாக தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்கிறாப்புல அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக வந்து இருக்காது. ஆனால் கண்டிப்பாக வந்து மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. இப்போ உள்ள கல்வி முறை வந்து கண்டிப்பாக மாற்றுச்சுன்னா
நம்ம இன்னும் நம்மளுடைய மாணவர்களுடைய ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு வேறுபட்ட வளர்ச்சியை நம்ம வந்து ஒரு வித்தியாசமான வளர்ச்சியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து காணும். நீங்க கூட சொன்னீங்க பாடல் மூலமாகவும் விஷன் மூலமாகவும் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இந்த மெத்தடை வந்து ஆல்ரெடி வெளிநாடுகள் எடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பாட நேரமும் குறைக்கப்பட்டுருச்சு விஷன் எடுத்ததுனால. நீங்கள் 8 மணி நேரம் 5 மணி நேரம் நடத்தக்கூடியதை அவங்க ஒரு 2 மணி நேரத்தில் விஷன் மூலமாக முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வேயும் இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சர்வேக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அரசு எடுத்துட்டீங்கன்னா பல கருத்துக்களை வந்து கேட்குறாங்க. பலருடைய கருத்துக்களை கேட்குறாங்க. கல்வியாளர் கருத்துக்களை கேட்குறாங்க, ஆராய்ச்சியாளர் கருத்துக்களை கேட்குறாங்க, பொதுமக்களுடைய கருத்து எல்லாம் கூட, பெற்றோருடைய கருத்துக்கள் கூட கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய விஷயங்கள், நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் லெவலில் சேஞ்சஸ் நாங்கள் பள்ளியில் பார்த்தோம். பள்ளியில் வந்தோம். பள்ளியில் பார்க்கும்போது இந்த மாதிரியான வேறு ஒரு ஜோனலில் நீங்கள் உங்கள் பயணங்கள் பார்த்தோம் மாணவர்களுக்குள்ள. இது ஏன்னா இது எல்லா பள்ளிக்கு பரவுனா இது நிறைய மாணவர்கள் பயன்பெறுவார்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக தான் நான் இதையே வச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்குதான்னு கேட்டதுக்கான காரணமும் அதுதான். அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து மாணவர்களுக்கு வந்து உலகம் சார்ந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய வந்து சமுதாயம் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து அந்த நீதி போதனை அப்படிங்கிறது நிறைய இடத்துல காணாமல் போயிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப ஒரு மன வருத்தமான செய்தி. விளையாட்டுக்குமே மாணவர்கள் வந்து அந்தளவுக்கு முழுமையாக வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அப்போ இது ரெண்டுமே நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். முதல்ல அடிப்படை வந்து ஒரு மாரல் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக அதுக்காக அந்த காலத்தில் நீதி போதனை பீரியட்லாம் வந்துச்சு. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை வந்து மாற்றுச்சு. அப்போ ஒரு மனிதன் மாறும் பொழுது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். கஷ்டமான விஷயங்களையும் ஏற்றுக்கிறான், நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கிறான். அவனுக்கு சில விஷயங்கள் உடன்பாடாக கூட சமுதாயத்துக்கு இது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவன் ஏற்றுக்கிறான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய செயல் திட்டம் இருக்குது. அது அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா, நம்ம ஏதாவது ஒரு குழுக்கள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதனுடைய முன்னோட்டமாக தான் நான் தினம் ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு செய்தியை வந்து நான் பதிவிட்டு வர்றேன். இதில் உலக தலைவர்கள் வர்றாங்க, அறிவியல் கண்டுபிடிப்புகள் சம்மந்தமான வருது, முக்கிய நிகழ்வுகள் வருது, நம்ம சமுதாயத்தில் படிக்க வேண்டிய கட்டுரைகள்னு பேப்பரில் வருது. எல்லா பேப்பர்லேயும் நல்ல விஷயங்கள் வருது, எல்லா தொலைக்காட்சியும் நல்ல விஷயங்கள் வருது. ஆனால் அது உரியவர்கள் போய் சேர மாட்டேங்குது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது, குறிப்பாக மாணவர்கள் கொடுக்குறது கிடையாது. அப்போ இந்த விடுபட்ட விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் நான் மாணவர்கிட்ட சேர்க்குறேன். தினமும் அந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 600 நாட்களாக அந்த பணியை வந்து தினமும் ஒரு பதிவுன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து அதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஒரு நாள் கூட கேப்பு கிடையாது. இதில் இடையில எனக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்திருக்கு, உடல்நலக்குறைவு, குடும்பத்தில் அப்படிலாம் நடந்திருக்கு. நான் எதுவுமே வந்து விடாமல் கேப் விடாமல் ஒரு நாள் இடைவெளி விட்டது கிடையாது. தினமும் அதை சாயங்காலம் வந்து பதிவிட்டு வர்றேன். அதை தொடர்ந்து படிக்கும் பொழுது, மாணவரை தொடர்ந்து எழுதும் பொழுது கண்டிப்பாக அவனுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். அந்த விதை வந்து ஒரு மிகப்பெரிய விருட்சமாக. இல்லை, அதை மாணவர்கள் படிக்கிறாங்களா? கண்டிப்பாக படிக்கிறாங்க. நான் அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனில் போய் நான் அதை எடுத்து பார்ப்பேன். சரி, அதில் எடுத்து பார்க்குறப்ப எத்தனை மாணவர்கள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பேன். அவ்வளோ மாணவர்கள் பார்க்குறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல விஷயத்தை வந்து யாருமே வந்து விரும்புவாங்க. ரெண்டாவது நம்ம ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறோம். ஒரு 6 வரி 7 வரி 8 வரியில் ஒரு 6 to 8 வரிகள் அதை முடிச்சிடறோம். சின்ன சின்ன வரிகள் தான், அது துணுக்குகள் போல. அதனால முக்கியமான விஷயம் சொல்கிறப்ப அதை எல்லாருனாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால கண்டிப்பாக ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒரு பள்ளியுடைய மொத்த மாணவர்கள் அது 200 300 1000 2000 5000 எத்தனை 1000 மாணவர்கள் இருந்தாலும் நிர்வாகவியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் ஆஃப் த கேப்டன்ஷிப் தலைமையாசிரியர் பொறுப்பில் வர்றாங்க. எந்த நல்லது கெட்டதுக்கான பொறுப்பும் அவர் வர்றார். கண்டிப்பாக இருக்கும்போது ஒரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியருடைய பண்புகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பண்புன்னு பார்த்தோம்னா, தலைமை ஆசிரியர் வந்து முதல்ல நேர்மையாக இருக்கணும். இதுதான் முதல் தகுதி. அந்த நேர்மை அப்படின்னு இருந்துட்டாலே எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து அவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒழுக்கம்ங்கிறது அவர்கிட்ட 100க்கு 100 அவர்கிட்ட சரியாக வந்து அந்த ஒழுக்க முறையில் வந்து அவர் பின்பற்றணும். நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். மூணாவது வந்து புதிய செயல்பாடுகளை வந்து அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு செயல்பாடை வந்து அவர் அறிமுகப்படுத்தணும். ஒரு ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட முதல் நாள் ஒரு விஷயம் சொன்னால் கூட அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணி மறுநாள் கூட அப்படி செய்யலாம். இப்படி நேற்று நான் சொன்னேன்,
அதை நீங்கள் இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை 3 வந்துட்டாலே போதும். ஒரு நேர்மை, ஒழுக்கம், இந்த புதிய செயல்பாடு வந்துட்டாலே தமிழகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுமே சிறந்த பள்ளியில் வந்து மாறிடும். இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது, ரொம்ப லேசான காரியம் தான். நம்ம அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். நம்மளுக்கு அரசு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்குது, அப்போ சமுதாயம் நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுக்குது. இத்தனை பிள்ளைகளும் யாரை நம்பி வர்றாங்கன்னா நம்மளை நம்பி தான் வர்றாங்க. முதல்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை பேரை பார்த்தா அந்த பிள்ளைய வருது. அப்போ அதுக்கு நம்ம வந்து உண்மையானவர்களாக இருக்கணும், நம்மளுடைய பணியை வந்து சிறப்பாக வந்து செய்யணும். எல்லா நாளையும் இது பின்பற்றக்கூடிய முறை தான். இது ஒரு ஈஸியான விஷயம்தான். கொஞ்சம் முதல்ல சிரமமாக இருக்குது, அப்புறம் அது வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நம்ம ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம். இதுவே சுவாரஸ்யமாக நீங்கள் பேசிட்டு வர்றதுல ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே ஹியர். அன்னை வேலங்கண்ணிஸ் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்னையின் மையமான சைதாப்பேட்டை மற்றும் நெடுங்குன்றத்தில் அன்னை வேலங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் விமன், அன்னை வேலங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அன்னை வேலங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அன்னை வேலங்கண்ணிஸ் பார்மசி காலேஜ், அன்னை வேலங்கண்ணிஸ் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அட்மிஷன் நடைபெறுகிறது. மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டும் கல்விச்சோலை அன்னை வேலங்கண்ணிஸ் குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9282144444 www.annaivelangannis.com. 5 பைசால 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வேணுமா? அப்ப கால் பண்ணுங்க. லோ இஎம்ஐ, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். New Year special offer. Easy Pay. Super Invest. Ask Foundation. Call 9884-696-567. வெல்கம் பேக் நண்பர்களே. தொடர்ந்து பேசுவோம். மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி ராவான ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் பள்ளியும் கல்லூரிகள் தான். எதை பற்றி பள்ளி கல்லூரி பற்றி பேசினாலே கொஞ்சம் என்னடா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த பள்ளியும் கல்லூரியும் தான் பலர்களை வந்து சுவாரஸ்யமிக்கவர்களாகவும் ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நாளைய என்னவாக போகிறோங்கிற ஒரு தீர்மான நிலையையும் உருவாக்கக்கூடியது வந்து இந்த பள்ளிகளாக இருக்குது. இப்போது கொரோனா காலம் முடிஞ்சு எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகிறாங்க. இப்போது சார், பொதுவான கேள்வி, மீண்டும் வாழ்த்துக்கள் சார். இளவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை தொடர்ந்து பேசுகிறோம். உங்கள் பள்ளி பார்க்குறோம். உதாரணத்துக்கு உங்களுடைய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, சக மாணவர்கள் இப்போ பொதுவான மாணவர்கள் இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து குறைபாடுகள் குறைபாடுன்னு சொல்ல முடியாது, அது அப்படி கூட சொல்லக்கூடாது. இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம் இல்லை, இப்போ கண் பார்வையில் உள்ள மாணவர்கள், அதே போல் வந்து காது கேட்காத, வாய் பேச முடியாது. இவர்களெல்லாம் ஒரு நேரம் இருந்தது தனிப்பள்ளியில் தான் படிக்கணும்னு இல்லாமல் இப்போ உளவியல் ரீதியான மாற்றத்தை உண்டாக்கிற கூடாதுங்கிறதுக்காக இணைந்து படிக்கக்கூடிய சொன்னாங்க. அந்த மாணவர்கள் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி அந்த மாணவர்களை பொறுத்த மட்டுக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது, அந்த மாணவர்கள் யாருன்னா அவங்கெல்லாம் கடவுளினுடைய குழந்தைகள். இதிலே எல்லாம் முடிஞ்சு. நம்ம இறைவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல அன்பு, கருணை, பாசம் இது எல்லாமே அந்த பிள்ளை மேலே நம்ம 100க்கு 100 செலுத்தணும். நம்மளுக்கு பலவிதமான வேலைப்பொருள் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளில் வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இதை செலுத்தி அந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளையுமா நினச்சி அந்த அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தாலே அவன்கிட்ட வந்து நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு 2 ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க அந்த பணியை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தனியாக 2 சிறப்பாசிரியர் 2 பேர் இருக்காங்க, அவங்க அந்த பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. எங்கள் பள்ளியை நிறைய மாணவர்கள் இதே போன்ற மாணவர்கள் நிறைய பேர் விரும்பி வர்ற காரணமே நாங்கள் வந்து ஒரு பர்சனல் கேர் வந்து கொடுக்குறோம். அதில் குறிப்பாக என்ன கொடுக்குறோம்னா அன்பை வந்து அவன் மேலே அளவுக்கு அதிகமாக செலுத்துகிறோம். அவனால் சில தொந்தரவுகள் எங்களுக்கு ஏற்படும், அந்த தொந்தரவுகளை கூட நாங்கள் தொந்தரவாக எடுத்துக்கிறது கிடையாது. அந்த மாணவனுடைய நிலைமை அப்படி. அதான் ஒரே வார்த்தை விட்டேன், கடவுளுடைய குழந்தைகள் அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வந்து நம்ம நல்ல முறையில் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை. அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தற்செயலாக கிராஸ் பண்ணி போனால் கூட ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவி. ஒரு காரியத்தை அவர் செஞ்சு கொடுக்குறாருன்னா அந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவி. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்குதா? இப்போ இந்த மாணவன் வந்து ஒரு பள்ளியில் ஒரு கிளாஸில் உள்ள 15-20 மாணவர் இருக்கிறதுல ஒரு 3-4 மாணவர்கள் இந்த மாதிரியான சில குறைபாடு உள்ள மாணவர்கள் இருப்பாங்க.
இன்னைக்கு வந்து சமூகத்தில் வந்து சில குறைபாடு உள்ளவர்களை வேறு மாதிரி தனித்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ மென்டாலிட்டி இறங்கிருக்கு. இப்போ இந்த மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறதுனால இந்த உளவியல் ரீதியாக இந்த மாணவனை எப்படி கேர் பண்ணுறதுங்கிறது இந்த மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அவர்களாகவே உருவாக்கி கொள்கிறார்களா, இல்லை இந்த மாணவர்களுக்கு சக மாணவர்களை இந்த பையனை நீங்கள் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும்னு ஆசிரியர்களால் சொல்லிக் கொடுக்கப்படுதா? இல்லை, கண்டிப்பாக வந்து ஆசிரியர்களால் சொல்லப்படுது. அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு வகுப்பு தொடங்கும் பொழுது, அந்த ஆண்டு தொடங்கும் பொழுது அந்த மாணவர்கள்ட்ட போய் எல்லா ஆசிரியர் பெருமக்கள் வந்து இந்த பாடம் சம்மந்தமாலாம் சொல்லும் போது இந்த விஷயங்களையும் சொல்கிறான். உலகத்தில் வந்து எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு தரை கூட சமதளமாக போகிறதே கிடையாது. ஏற்றம் இறக்கம் பள்ளம் மேடு இப்படி எல்லாத்துலேயும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டி போகிறது தான் வாழ்க்கை. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் வாழ்க்கை முறை. என்னைய பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் வாழ்க்கையுடைய முறை. நிச்சயமா. அப்போ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வேணும். அவன் யார்? உன்னுடைய தம்பி, உன் ஏற்று வீட்டுக்காரன், உன் பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம வீட்டில் நம்ம அக்கா பிள்ளை, நம்ம அண்ணன் பிள்ளை. அந்த ஒரு மனப்பான்மையை நீ வந்து கொண்டு வந்துட்டாலே உனக்கு அது கஷ்டமா தெரியாது. அவன் ஒரு தவறு பண்ணுறான்னா அவனை தெரியாமல் செய்கிறான். நீ பண்ணக்கூடிய தவறு தெரிந்து செய்யக்கூடிய தவறு, அவன் பண்ணக்கூடிய தவறு அவனுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய தெரியும். அது தவறுங்கிற புரியுற சொல்ல கூட அந்த பையனுடைய மனநிலை வந்து இல்லை. அப்போ ஒரு அன்பு தான், காந்தி சொன்னதான், அன்பை செலுத்தும் பொழுது நம்ம அதை ஒரு பிரியத்தோடு கருணையோடு பார்க்கும் பொழுது அந்த வேற்றுமைங்கிறது மறைஞ்சிடும். நம்ம பக்கம் ஒரு அவனை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஆனால் மாணவர்கிட்ட அதை பார்க்குறீங்க கண்டிப்பாக. இதனால இதுவரைக்கும் அந்த மாணவர்களை தொந்தரவு செய்துதான் மற்ற மாணவர் தொந்தரவு செய்ய என்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. நான் 2015 இருக்கிறேன், இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, அந்த மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு மத்தியில் கூட ஏதாவது வந்திருக்கு. தவிர நல்லா இருக்க மாணவர்னால அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னு இது வரைக்கும் என்னுடைய கவனத்திற்கும் அல்ல ஆசிரியருடைய கவனத்துக்கும் அப்படி ஒரு வந்ததே கிடையாது. மாணவர்களுக்கு அந்த புரிதல் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப இணக்கமாக போயிடுவாங்க, நல்ல உதவி செய்வாங்க. அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பு. இறுதியாக ஒரு கேள்வி தான். ஷேக் நபி தலைமை ஆசிரியர், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல வாசகன், இப்படி நல்ல விளையாட்டு வீரர். ஏன்னா நிச்சயமாக விளையாட்டு வீரர் இல்லாத விளையாட்டு மேலே அக்கறைங்கிறது ரொம்ப குறைவாக. இப்படி பல முகங்கள் உங்களுக்கு இருக்குது. அதில் தாண்டி பல விருதுகள் பொறுப்புகள்லையும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. தலைமை ஆசிரியருடைய இயக்கம் சார்ந்த விஷயங்கள் இல்லை, உங்களுடைய பயணிக்கிறது இருக்குது, பள்ளி ஆசிரியருடைய அமைப்புகளில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை தாண்டி நீங்கள் பெற்ற விருதுகள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு மனிதனுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது விருதுகள் தான். அது மனிதனுடைய அங்கீகாரம் தன்னுடைய செயல்பாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதும் அந்த விருதுகள் கண்டிப்பாக நகர்த்தும். அப்படி நீங்கள் பெற்ற விருதுகள், நீங்கள் பெற்ற ஊக்குவிப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இது விருதுகள் அப்படின்னு நான் வந்து இதை எடுத்துக்கிற விரும்பலை. சமூகம் எனக்கு அளித்த அங்கீகாரம், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு சரியான பதில் வந்து சமூகம் வந்து எனக்கு கொடுத்த அங்கீகாரம் தான் இந்த விருதுகள். அதாவது இந்த விருதுகள் வந்து எனக்கு கிடைத்த விருதுகள் கிடையாது, நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த பள்ளிக்கு வந்து கிடைத்த விருதுகள். இந்த பள்ளிக்கும் சரி, இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் சரி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாளாளர் அவருக்கும் சரி, ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்கள் கிடைத்த விருதுகளாக தான் நான் அதை நினைக்கிறேன். இந்த பாராட்டுகள் வந்து எல்லாரையும் போய் சேரும். இதுக்கு நான் வந்து தனியாக வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சியினுடைய பிரதிநிதியாக வந்து நான் நிற்கிறேன், அவ்வளோதான். அப்போ சமூகம் வந்து நல்லா செயல்படுவர்களை கண்டிப்பாக ஊக்குவிக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து சமூகத்தை என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. சமூகம் வந்து நல்லா செயல்படுவர்களை வந்துட்டு கண்டிப்பாக அடையாளம் காணுது, அவங்கள ஊக்குவிக்குது. அதனுடைய அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் விருது, சேவை செம்மல் விருது, அதே மாதிரி இயற்கை காவலர் விருது, பசுமை விருது, அப்புறம் ராஜகலைஞர் விருது, நான் கிட்ட 6-7 விருதுகள் வாங்கியிருக்கேன். இந்த விருதுகள் எல்லாமே வந்து என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. நான் அதில் சந்தோஷமாக பெருமையாக அடையலை. இன்னும் நம்ம நிறைய விருதுகளை வாங்கினோம். தமிழக முதல்வர் கையினால் வாங்கினோம், இந்தியாவுடைய ஜனாதிபதி கையினால் வாங்கினோம், இந்திய பிரதமர் கையில் வாங்கினோம். இப்படி தான் என்னுடைய எண்ணம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த விருதுகள் வந்து நம்மளுக்கு வந்து தேடி வரணும். நம்ம அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளாமல் ஒரு நல்ல பள்ளி, வித்தியாசமான பள்ளி,
ஒரு புதிய செயல்பாடுகளை முன்னிறுத்தக்கூடிய பள்ளி, அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பள்ளி, இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பள்ளி அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம வந்து ஏற்படுத்தி நல்லா வந்து கொண்டு போகணும். நமக்கு விருது கிடைக்கல, இந்த மாணவர்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக அமையும். வெளியே கிளம்பக்கூடிய மாணவன் வந்துக்கிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி போல் அவன் பறந்து போவான். இந்த ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமான வண்ணங்கள் கொண்ட ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து போகும் பொழுது, அதுவும் ஒரு தோட்டத்திலிருந்து பறந்து போகும்போது பார்ப்பதற்கே அழகாக இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிறத என்னுடைய ஆசை. ரொம்ப சிறப்பு சார், சார். இறுதியாக இப்போ இந்த கல்வியானுடைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன சார்? அறிவுரைகள் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு தலைமை ஆசிரியர் என்னன்னா படி அப்படின்னு சொல்லுவார். படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா 60 வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம். நான் மாணவருக்கு லேசாக சொல்கிறது, ஒரு 20 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா 60 வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம். 20 பெரியதா 60 பெரியதா நான் கேட்பேன். அதே மாதிரி மதிப்பெண் குறையிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒருத்தர் 100 ரூபா வாங்குறாரா, 100 ரூபா வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறப்ப 80 ரூபா கொடுக்குறாரு, நீ ஏற்றுக்குருவியா? 60 ரூபா கொடுக்குறாரு, ஏற்றுக்குருவியா? 40 ரூபா கொடுக்குறாரு, ஏற்றுக்குருவியா? அதே மாதிரி வந்து இந்த மதிப்பெண் ஏன் குறையுது? ஏன் குறையணும்? நம்மளுக்கு வந்து முயற்சிகள் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து மதிப்பெண்ணை வந்து பெறலாம். அதனால் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, உன்னுடைய தேர்ச்சியில் வந்துட்டு நாங்கள் மட்டும் சந்தோஷப்படலை, ஒட்டுமொத்தவனுடைய குடும்பம் வந்து சந்தோஷப்படுது. நீ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறிடுறேன், உன்னைய வச்சு அந்த குடும்பம் மாறிடும். ஒவ்வொரு குடும்பம் மாறும் பொழுது ஒரு தெரு மாறிவிடும், ஒவ்வொரு தெருவும் மாறும் பொழுது ஒட்டுமொத்த ஊரே மாறிவிடும், ஒட்டுமொத்த ஊர்கள் மாறும் பொழுது ஒரு நாடே மாறிடும், எல்லா நாடுகளும் மாறும் பொழுது இந்தியாவே மாற்றமாகி ஒரு மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்கிறது எதில் இருக்குன்னா, என்னையை பொறுத்த மட்டும் கல்வியில் தான் இருக்குது. நிச்சயமாக கல்வி மட்டுமே உருவாகும். அதனால் கல்வி அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ, என்னைக்கு நம்ம உள்வாங்கிக்கிறோமோ, மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நம்ம உருவாக்கலாம். இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த கல்வி வந்து ஏழை பணக்காரன் பார்த்து உள்ளே போகாது. யாரிடம் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களை கண்டிப்பாக அந்த கல்வி உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம், அரவணைச்சிக்கிறோம். அதனால் நம்ம கல்வியை தேடி போகணும். ஒரு இதுக்கு சொல்லுவேன், இலக்கு நோக்கிய பயணமும் கிழக்கு நோக்கிய பயணமும் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு பல விஷயங்கள், நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியராக நிறைய பணிகள் செஞ்சு வரீங்க. அது இல்லாமல் உங்களுடைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் சமூக பணிகள், சமூக தொண்டு அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி பார்க்கும்போது தூர்வாடுறது, மாணவர்களுக்கு தூர்வாடுறது, அது மட்டும் இல்லை முதல்வர்கிட்டே இருந்து நீங்கள் புத்தகங்கள் மாணவர்களுக்காக வாங்கி கொடுக்கறது, அதுபோல் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து மதிய உணவுக்கு பதிலாக நீங்கள் மதிய விருந்து போடுறதுங்கிறது, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சோஷியல் இம்பேக்ட். விருந்து மருந்து 3 நாள்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மதிய உணவு விருந்தை வந்து மாதம் 30 நாள், ஒவ்வொரு மாதமும் 30 நாள் தினசரி விருந்து தான் ஒரு சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பணிகளில் சார், இது வந்து இயல்பாகவே அமைந்ததா அல்லது திட்டமிடலோட சேர்ந்து வந்ததா? இயல்பாக அமைந்துன்னு சொல்ல முடியாது, திட்டமிடலும் சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது செய்யணும், மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறப்ப தான் எல்லா விஷயமும் வருது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும், நிர்வாகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம நிறைய யோசனைகள் வந்து இறைவன் மூலமாக கிடைக்குது. அதை நம்ம வந்து செயல்படுத்துகிறோம். அதுக்கு ஆதரவு இருக்குது. மதிப்பிற்குரிய எங்களுடைய தாளாளர் வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நூலகத்துக்கு வந்து புஸ்தகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ புஸ்தகம் வாங்குறப்ப எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம். கடிதம் அனுப்புனா ஒரு 12 நாள் 13 நாள் தான் இருக்கும், தபால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு புஸ்தகம் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தபால் வந்துச்சு. அப்போ நான் சொன்ன மாதிரியே புஸ்தகம் வந்தது, 2 பார்சலில் வந்தது. 200 புஸ்தகங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து தமிழக முதல்வர்கள் தாயுள்ளத்துடன் வந்து வழங்கி எங்களை வந்து ஆச்சரியமூட்டினார். உண்மையில் பெரிய விஷயம், சர்ப்ரைஸ். ஒரு மதுரையில் இருக்கிற பள்ளியுடைய ஒரு கோரிக்கை வந்து உடனே தமிழக முதல்வரால் நிறைவேற்றப்படுது. இது மற்ற மாநிலங்களை சாத்தியமாக கூட சொல்ல முடியாது. விரைந்து எங்களுக்கு வந்து அந்த புஸ்தகங்கள் வந்து சேர்ந்தன. அதுக்கு நாங்கள் டெலிவரி பணம் கூட கட்டல, அந்த பணம்லாம் கட்டி அந்த பார்சல் வந்துருச்சு. நாங்கள் போய் அந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் இந்த நேரத்தில் தமிழக முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து இந்த இல்லம் தேடி கல்விங்கிற திட்டத்தை வந்து தமிழகம் அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி நாங்களும் அதை இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இல்லம் தேடி புஸ்தகம், இந்த 6, 7, 8 வகுப்புகள்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, வீட்டுக்கு போய் ஆமாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ 6, 7, 8 மாணவர்களுக்கு எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வீட்டில் கொண்டு போய் நாங்கள் வந்து சேர்த்தோம்.
ஆசிரியர் பெருமக்களோட அலுவலர்களோட மொத்தமாக சேர்ந்து எல்லா மாணவர்களுக்கும் சேர்த்து அதை பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் வந்துச்சு. அதனால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றுக் கொடுத்துச்சு. நாங்கள் ஒரு பொதுநலன் கருதி தான் பண்ணோம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பேருடைக்கு நாங்கள் செய்யலாம், பொதுநலன் பண்ணோம். அதே மாதிரி இந்த கம்மாய் துருவாரதெல்லாம் நீங்கள் சமூக தொண்டுன்னு சொன்னீங்க. அதை தொண்டுன்னு சொல்றதை விட சமூக பொறுப்பு. ஆமாம், அந்த சுற்றுப்புறங்கிறது முக்கியம், நீர்நிலைங்கிறது முக்கியம். இதெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த மாற்றம் வந்து எங்கே உருவாகணும்னா ஒரு பள்ளியிலேருந்து உருவாகணும். ஒரு பள்ளிங்கிறது யாரும் ஒரு சமுதாயம் தான். அப்போ ஒவ்வொரு மாணவனும் இதை வந்து நம்ம ஒரு நீர் ஆதாரங்களை காப்பாற்றணும், குளங்களை சுத்தம் வரணும், இதெல்லாம் பண்ண நினைக்கிறப்ப நிறைய வந்து சமுதாய மாற்றம் வந்து ஏற்படும். அப்போ ஒவ்வொரு மாணவனும் அதை செயல்பாடில் வீட்டுக்கு கொண்டு போவான். அதனால் குடும்பத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு குடும்பம் மாறும் பொழுது ஒரு தெருவில் வந்து மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு தெருக்கள் மாறுபடுது, அந்த ஊரில் வந்து மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு ஊரும் மாற்றம் ஏற்படுது, ஒட்டுமொத்த நாடே வந்து மாற்றம் ஆயிடும். இப்போ ஒட்டுமொத்த நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் மாற்றம் வரப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அது வந்து ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வல்லரசு அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா வந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை பாதுகாக்கிறதுலையும் கல்வி சார்ந்த விஷயங்களையும் நம்ம முன்னெடுத்துட்டு தான் நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய இந்த நாட்டுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி. நீங்கள் அது போல் இந்த விளையாட்டுக்காக அந்த நீங்கள் மைதானங்களை உருவாக்குறது நீங்கள் அது அல்லமீனுடைய பள்ளியுடைய மைதானம், உங்களுக்கு ஒரு மைதானம் இருந்துச்சு. அந்த மைதானத்தை வந்து சிறந்த முறையில் பயன்படுத்துன்னு நினச்சோம். 2012 வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட திரிஞானத்துறை அப்படிங்கிற ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் அவருடைய மேற்பார்வையில். மற்ற பள்ளிகளில் செய்யாத சில விளையாட்டு முன்மாதிரியில் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அவர் எங்களோட டைப் பண்ணார். அது சிறந்த முறையில் செயல்படுத்தி ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அதனால் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம். அதெல்லாம் நார்மலான பிறகு நிறைய விளையாட்டு சம்மந்தமான புது விளையாட்டுகள், இதமாக இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கான நூலகம், சில பள்ளிகளில் நூலகங்கள் உண்டு, சில பள்ளிகளில் பொது நூலகங்களில் மாணவர்கள் போவாங்க. ஆனால் உங்கள் பள்ளியில் வந்து மாணவர்களே அதோடைய உறுப்பினர்களாக அதிகமான பேர் சேர்ந்திருக்கிறதாக. அது எப்படி சார்? அதாவது முதல்ல நூலகம்ங்கிறப்ப தமிழக முதல்வர் எங்களுக்கு 200 புத்தகம் கொடுத்து கௌரவிச்சாங்க. அப்போ தமிழக முதல்வர் அங்கீகாரம் கொடுத்த பள்ளியில் வந்து அந்த வாசிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதனுடைய அடிப்படையில் வந்து புதூரில் இருக்கிற லைப்ரரியில் வந்து 100 மாணவர்களில் வந்து லைப்ரரி உறுப்பினர்களாக நூலக உறுப்பினர்களை வந்து அதில் சேர்த்துருக்கேன். நானூறு புரவலரை வந்து சேர்த்துருக்கேன். 100 மாணவர்களுக்கு வந்து இந்த லெசர் பீரியடு அல்லது ஏதாவது விடுமுறை நாட்கள் அவங்க ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் அவனை லைப்ரரிக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டு போய் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அந்த லைப்ரரியில் நல்ல உதவிகள், தேவையான உதவிகளை செய்கிறாங்க. ஒரு வாசிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து சுவாசம் மாதிரி. எந்த அளவுக்கு புஸ்தக வாசிப்பு ஒரு மாணவனை தேடி வருதோ அந்த மாணவனால் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அப்போ சமுதாய மாற்றம் வரும்பொழுது இந்த நம்மளுடைய நிலைமை வந்து வேற. ஒரு பெரிய அறிவு புரட்சி என்பது அந்த புரட்சிக்கு வித்துறது வந்து வாசிப்பு தான். அதனால் வாசிப்பை நோக்கி மாணவர்களை அழைத்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்துவார்கள். நாங்களும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடிப்படையில் பார்க்குறப்ப நான் வந்து ஒரு NCC ஆஃபீஸராக வந்து ஒரு ஆங்கில ஆசிரியராக என்னுடைய பணியை தொடங்கினேன். இது போக நயன் தமிழ்நாடு பட்டாலியெல்லாம் NCC ஆஃபீஸராக இருந்தேன். அப்படியா? நான் வந்து NCC ஆஃபீஸராக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் இருந்தேன் நயன் தமிழ்நாடு பட்டாலியனில். சரி. தேசிய மாணவர் படை அதிகாரியாக இருந்து அந்த NCCயில் இருந்தனால எனக்கு வந்து ஒரு பெரிய காரியங்களை செய்வது ஒரு சிரமமாக தோன்றும். பலமான ஹார்ட் ஒர்க் போட எனக்கு NCC வந்து ஒரு மிகப்பெரிய பலமான அஸ்திவாரத்தை கொடுத்துச்சு. இதை தாண்டி வந்து எனக்கு என்றைக்குமே ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு பார்வை உண்டு. இந்த சமூகம் மீது எனக்கு எப்பொழுதுமே என்னையும் அறியாமல் ஒரு அக்கறை வந்து என்னைக்கு. நீங்கள் கவிஞர் இல்லாமல் பாடல எழுத்துட்டோம்னா பாட மாதிரி என்னால் கவிதைகள் எழுத முடியும். இயற்கையிலே இறைவன் எனக்கு சில திறமைகள். என்னால் கவிதை நல்லா படம் வரைவேன். ரொம்ப ஒரு குறுகிய செகண்ட்ஸில். இப்போ ஒரு மயில் படம்லாம் என்னால் 30 செகண்டில் வந்து படம் வரைய முடியும். நல்லா மியூசிக் வந்து நல்லா போடுவேன். இசையில் வந்து ஆர்வம் உண்டு. நிறைய கவிதைகள், கட்டுரைகள், இதை எழுதக்கூடிய திறமையும் உண்டு. அந்த கேட்கக்கூடிய ஒரு ஆர்வமும் எனக்கு உண்டு. ரசிகனாக தானே திறமையான. ஆமாம். அதனால் வந்து பாடல் வந்து ஓரளவு பாடுவேன். ஆனால் இது போக இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. நிறைய பேச்சுக்கள் கேட்பேன். பொதுக்கூட்ட நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் அங்கே போய் கேட்பேன். கேட்ட விஷயங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பகிர்ந்துக்கிடுவேன். மொத்தத்தில் வந்து சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது நம்மளிடம் வந்து எல்லா விதமான திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கணும். அந்த அடிப்படை அறிவு இருந்தால் தான் நம்ம அதை கொண்டு போய் உரியவர்கள்ட்ட போய் சேர்க்க முடியும். அதனால் இன்னும் திறமையில வளர்க்கணும். இல்லை நீங்களே என்றும் மாணவர்னு சொல்கிறீங்களா? இப்போ பார்த்தா ஆமாம், நான் வந்து என்னைய ஸ்டூடெண்ட் நினச்சிக்கிறேன். எங்கள் பள்ளிகளுடைய உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்லணும். உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் 3 பேர் இருக்கா. 3 பேருமே நல்ல ஒரு ஈடுபாடோட
என்னுடைய வேலையில் வந்து முடிச்சு கொடுப்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வந்து அவளை நினைவுபடுத்தணும், அவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். வரக்கூடிய காலத்தில் வந்து அல்லமையிலேருந்து வெளியேக்கூடிய மாணவன் வந்துக்கிட்டு ஒரு கவிதையில் வந்து சிறந்த மாணவனா, கற்று எழுதலில் சிறந்தக்கூடிய மாணவனா, விளையாட்டுகளில் சிறந்த மாணவனா, பேச்சுக்களில் சிறந்த மாணவனா, அந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறந்த மாணவன், எல்லாத்த விட இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து அல்லமின் மேல்நிலைப்பிலேருந்து கிளம்பி போடுங்கிறதா என்னுடைய ஒரு தலையாய நோக்கம் கூட சொல்லலாம், ஒரு ஆசையும் கூட சொல்லலாம், விருப்பம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட மாணவர்கள் அல்லமீனை விட்டு செல்வார்கள், இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார்கள். ரொம்ப நன்றி சார். எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளோ உங்களோட பிஸி ஷெடியூலுக்கு மத்தியிலேயே நீங்கள் வந்து எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து மாணவர்களுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்காகவும் மாணவர்களுக்கு இன்னும் ஆசிரியர் பெருமக்களுக்கே நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறது. மிக்க நன்றி சார். உங்கள் சேனலுக்கு நானும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய பள்ளியினுடைய இந்த நல்ல நேரத்தில் எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாராளருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த இவ்வளவு வேலைகளை நான் கொடுத்தாலுமே இந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை ஒரு வாய்ப்பாக வச்சு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Whenever your heart is broken